வணக்கம் உறவுகளே. அங்க என்ன செய்ய போற மரவள்ளி இலையில இது நாங்க முந்தி சின்ன பிள்ளையில செய்கிறோம் சார். இது காஞ்சி போயிருந்தா தெரியாது எங்களுக்கு வரம்பில இருக்கு. நாங்க உலகை கொண்டு போவ கால் கிலோ வச்சு இது வந்து இந்த நெல்லு ஆட்டக்காரின்னு சொல்றவ சாப்பிட்றதா இதுக்கு என்ன பேர் அந்த என்ன ஓலை போட்டிருக்கலோ மேலே அதையும் சொல்லுங்க அப்ப போட மழை திரும்பி வந்துட்டு இப்போ 2-3 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லினோம். அப்போ அதுக்கு வயலுக்கு தண்ணி நிற்கிதோ சாப்பாடுலாம் முடிஞ்சு எல்லாரையும் கொடுத்துட்டு தான் வந்துடுறாங்க. இப்போ உங்களை கூட்டு கொண்டு போக மாட்டேன் சொல்லிப்படுவாங்க வீட்டுக்காரர் சொல்லிப்படுவாங்க. அப்போ என்ன சொல்லி போட்டீங்களோ? சொல்லியாச்சா. நெல் வந்து அந்த காற்றுக்கு எல்லாம் அப்படியே படுத்துட்டு நெல் மீனே 2000 ரூபா 3000 மீன். அப்ப நான் அந்த காசுக்கு ரச்சியை வாங்கி 2 உருளைக்கிழங்கு பட்டி போச்சு தண்ணியா இலவுக்கும் காணுமே. மேஞ்சா போல கொண்டு போகும். நல்ல அருகாம்புல்லு படுத்த நிற்குது. இந்த பக்கத்தில் வயல்காரண்டா பேசுவீங்க வாங்கி விட மாட்டோம். நின்று பக்கத்தில் நின்று மேய்ச்சி போட்டு பிடிச்சி கொண்டு போகணும். நாங்கள் இது அந்த கட்டன் இல்லை ஆட்டக்காரு ஆனால் கதிர் வரையில என்ன சார் கதிர் வரையில் அந்த வயலுக்கு வந்துட்டு இதுக்கு வரையில இந்த நெல்லு தான் இந்த நெல் வந்து நெல்லு தான் எங்களுக்கு எங்களை உயிரை காப்பாற்றுமன்றது இதுதான். அப்போ நாங்கள் என்ன கண்டோன்னா தொட்டு கும்புறோம். நாங்கள் வயலுக்கு போனால் கதிர் வந்தோடனே தொட்டு கும்புறோம். நாங்கள் பூசத்துக்கு எடுத்து அதை நாங்கள் புதிர் செய்கிறது. இவருக்கு சாப்பாடுக்கு வார்த்தை வருஷம் நெல் விதைக்க மாட்டோம். நாங்கள் இதை தான் சாப்பிட்டு கொண்டு இருப்போம். கஞ்சியை காய்ச்சறது, சோறு சமைக்கிறது, கைப்படி வந்து கிடைச்சிருக்குது. இது தேவையில்லை. ஆனா சொல்றேன் இதை தோட்டங்களுக்கு அந்த வச்சு போட்டு இங்க நெல்லை பாருங்க நெல்லை வடிவா காஞ்சி வந்துட்டு கதிர். ஆனா அங்கால உள்ள வயல்ல உயரமா வளர்ந்துட்டு இன்னும் உயரமா வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த நெல் ஆட்டக்காரின்னு சொல்றவ. மற்றது அந்த கட்டையல் அதுல பார்த்ததான் கட்ட நெல். அது கட்ட நெல். மற்ற பெருசா வளர்ந்தது எல்லாம் அந்த நம்பர் 1 அந்த அப்படி அந்த ஒவ்வொன்றில இருக்கு. அது பாருங்க அது அந்த வளர்ந்து உயரமா வந்துருக்குது. என்ன அப்படி ஒவ்வொரு இது அது வல்லானவங்க காத்துக்கு விழுகிறது உயரமா வளர்ந்து இது போல இப்படியே நிற்கும். அப்படி காத்தடிச்சாலும் இப்படி காத்தா அப்படியே நிற்கும் இதுவா. ஆனால் அரிவா குனிஞ்ச அரி விட்டு அது நின்ற நிலமடி கொண்டு போகலாம். நல்லா குனிங்க தேவை. காற்று தானே காற்று மழை சாதுபா தூள் கொண்டே இருக்குது. சரி நாங்கள் வயல் பார்க்க வந்த நாங்கள் முடக்கத்தான் கொஞ்சம் பார்த்து ஆஞ்சி கொண்டு போவோம். என்ன சார் கொஞ்சம் முடக்கத்தானே வாங்க போவோம். பாருங்க பெனங்கீரை இது எங்கட வயலுக்குள்ளேயே முளைச்சிருக்கு. அந்த ஒவ்வொரு இந்த இது காஞ்சிட்டு இந்த விதை இதை போய் கொண்டு கொண்டு பரவி நீங்கள் பிடுங்கி போடுங்களேன். அப்படியே இருக்குது. இந்த கோரை புல்லு மாதிரி தான் இது டெய்ல பெனங்கீரை அப்படியே இனி தோட்டங்களுக்கு என்ன இது இந்த பூ காட்டிங்க இல்லை பிஞ்சா இருந்துருக்கு. நல்ல குருத்தாக இருந்திருக்கு. அப்படியே அறுத்து கொண்டு போய் சமைக்கிறது வறுக்கலாம். நல்லா இருக்கு சார். இப்போ மழை முடிய விட்டு சின்ன நெத்தெல்லாம் காஞ்சி விழுந்து முளைக்கும். நாங்கள் சின்ன பயிராக இருக்குது. அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சமைச்சு விட தேசிக்காய் புளியும் விட்டு வெங்காயம் மிளகாய் செத்தல் போட்டு தாளிச்சு போட்டு விட்டா அந்த அதோடய வரையும் மறக்கலாம். இது இந்த கோரை புளி தான் அந்த இல்லை இது கொட்டு முளைச்சு எங்களுக்கு பிறகு அடுத்த வட்டம் நாங்கள் சமையலுக்கு எடுக்கலாம். இந்த நெல்லில் என்ன பூச்சி விழுந்து எல்லாம் பழத்து கிடக்குது. இந்த மாதிரி காவோலையை பற்றி போச்சு சொல்கிறோம். எப்படி எல்லாம் மெரிஞ்சு போய் நுனிங்க எரிஞ்சு போயிருக்கு. இதுக்குள்ள பூச்சி இருக்குது. இங்கே வருங்க இந்த இதுக்குள்ள பூச்சி இதுக்கு மண்ணாத்து இந்த பூச்சிகள் வந்து முட்டை விட்டு இருக்குது.
இதுதான் நெல்லை பழுதாக்குறோம். இனி இதுக்கு என்ன மருந்து அடிப்பினோம். இங்கே பாருங்க, இனி மருந்து அடிக்க கதிர் வருமுண்டோ எங்காலும் ஒரு கதிர் தானே எங்கேயோட கதிராக நிற்குது. இந்த கதிரும் அந்த அவ்வளோ இல்லை, அதுவும் பூச்சி தின்னுட்டு பூச்சி தான். நாங்கள் ஆய்வானே நம்ம பூச்சி பறக்குங்க பாருங்க. உங்களுக்கு நான் பொறுமை காட்டுறேன். இருக்குது பாருங்க பூச்சி. இதுவும் இல்லாமல் இதெல்லாம் பழவாது. கதிரை சாப்பிட்றதும் இல்லை. இங்கே வாங்க, நான் வயலுக்கு இறங்கினான். எந்த இடையில இந்த பூச்சி ஓரி வந்துடுது. இங்கே கடா வீடு வீட்டை கொண்டே வச்சு பழாவுங்க. அது அப்படியே இருக்குது. ஒட்டி பிடிச்சிக்கோ. சூ போதும் இல்லையாப்பா, கடிச்சாலும் மட்டும் பயம் மாட்டேன். முள்ளி எங்கள் தோட்ட இந்த வயல் கரை என்ன முள்ளி இருக்கிறது. நாங்கள் சரிக்கான முள்ளு இதில் இந்த பயம் ரூவி முள்ளு எல்லா பக்கம் முடியுது. அன்றைக்கி காய்ச்சி அப்படியே கிடாக்கு விரம் போய் நாங்கள் தெரியாதரமா போய் உலாக்கி அடிச்சு எல்லாம் கால் முள்ளி என்ன இந்த பூட்டுக்கு இந்த பூட்டுக்கு பேர் முள்ளி. அப்படி நுகங்கள் மாதிரி இருக்குது. அப்படியே பெருசு. ஓ இது காஞ்சி போயிருந்தா தெரியாது எங்களுக்கு. விரம்பில் இருக்குது. நாங்கள் உலகி கொண்டு போவோம் கால்கில் குத்தி அப்படியே இந்த பத்தக்கரை வழியாக பார்த்து பார்த்து வந்து இதில் முடக்கத்தெல்லாம் கண்டுட்டேன். புது மசக்குட்டியாக வராது. புது அந்த புழு இல்லை சாப்பிட்ற புழு. பூவர் சமையல அரிச்சு கொண்டு இருக்குதான், அரிச்சு அரிச்சு சாப்பிடுது. அது பிஞ்சு இப்போ அந்த மழைக்கு இல்லை பிஞ்சு இல்லைதான் அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் காசுக்கு வாங்க தேவையில்லை. எல்லாம் 10 பருவ பொருட்கலாம். ஆஞ்சு நீங்கள் இலையிலேயே ஆயுங்க எல்லாம் அப்படியே இழுக்க போய் ஆஞ்சு கொண்டு போய் நாங்கள் வீட்டை துப்புரவா வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் இப்படியே எடுப்போம். கணக்க நிற்கிதானே என்ன பாரத்து ஆயலாம் மறக்காம ஆயிடும். இது அப்படி வெறும் வேகத்தில் உடைச்சு பாருங்க என்ன நடக்கணும். கைகள் மாதிரி கிடக்கு. இதுக்கு நல்ல பேக்குகள் மாதிரி இருக்கு காஞ்சி. நாங்கள் இது 1000 தான் இன்றைக்கு நான் இதை பேக் பேக் இருக்கு. பேக் மாதிரி இருக்கு. அப்படியே உள்ளுக்கு இந்த விலை ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்குதே. நல்ல பேக் கொண்டே போட்டுருக்கோங்க. வேலிக்கிறவன் முளைக்கு இந்த மழையோட நாங்கள் தீவிர தேவை. இதுன்ற விதையோ இதுன்ற விதை இந்த குண்டுமணி கொட்டை அப்படி இதுதான். ஆனா அந்த கருப்பு மாறுறது சிவப்பு வேறு உருண்டு ஓடுது. குண்டுமணி கொட்டை வந்து இந்த வெள்ளை இருக்கு, அந்த கருப்பு பக்கம் இருக்கு. இல்லோ கருப்பு பக்கம் அது வந்து சிவப்பா இருக்கு. இது கருப்பா இருக்கு. இது இதுன்ற விதை. ஆனா உண்மையில இது என்ன ஒரு நல்ல ஒரு வடிவா இருக்குது. மிளகு மாதிரி கிடக்கு. ஆனால் அந்த வெள்ளை இருக்கிறதால நூல் நூல் இது வந்து என்ன பள்ளிக்கூட தேவைகளுக்கு கோல போட்டிகளுக்கு அதிகமாக தான் இருக்கு. இதுக்கு பார்க்குறீங்க பொருங்க பொருங்க பாரத். இது நாங்கள் வந்து சாப்பிட்றோம்ப்பா. இதோ நாங்கள் சாப்பிட்றோடா. இதுக்கு என்ன பேர்? இங்கே பாருங்க ஆஞ்சு காட்டுறேன். இந்த இதே ஆஞ்சு நாங்கள் பூங்கா ஆஞ்சு கோலம் போடுறோம். இது இல்லை இங்கே இதான் பழம். இது பழுக்க இருக்குது, காயா இருக்குது. 1-2 பழுத்து இருக்குது. சாப்பிட்றது சருமிலாய் சாப்பிட்றது. நாங்கள் இந்த பூவாஞ்சு அது இந்த பூவாஞ்சு கோலம் போடுறோம். நாங்கள் கோலம் இல்லை வடிவாக இருக்குது. மஞ்சளை உள்ளுக்கு மொழிக்கார போடுறோம். இந்த பழம் நல்ல ருசி, நல்ல ருசியாக இருக்குது. என்ன இந்த முந்திரிய பழம் மாதிரி இருக்குது. என்ன முந்திரிய பழம் தங்கடக்கல இல்லை நல்ல ருசியாக இருக்குதான். இது சின்ன பிள்ளைய நாங்கள் ஆஞ்சு சாப்பிட்றோம். இதை நாமணி பழம் சொல்கிறோம். நாங்கள் நாமணி பழம் மாதிரி தான் சொல்கிறோம். நாங்கள் என்னடி தான் சொல்கிறோம். நீங்கள் நாங்கள் காண்ட பழம் நாட்டாங்க இல்லை அந்த குலவூலியாக காய்ச்சி நிற்குது. பள்ளிக்கூடத்தில் போய் வரைய பத்திகளுக்கு பள்ளிக்கூடம் விட்டால் நாங்கள் வீட்டை போகிறது எவ்வளோ நேரம் டைம் எடுக்கு. நிறைய டைம் நடந்து தானே போகிறது வந்து பள்ளிக்கூடம். வரவள்ளியிலே
ஆயிரம் இதில் ஒன்று செய்ய போகிறோம் இன்னும் செடி காட்ட போகிறோம் ஞாபகம் வருவோம் பார்ப்போமா இது மரவள்ளி கிழங்கு பிடிங்கிட்டு தடி அடிக்கினவே அதில் முளைச்சி அதுல இது முளைச்சிக்குது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மரவள்ளி இலையில இது நாங்க முந்தி சின்ன பிள்ளையில செய்கிறோம் சாமி இது என்ன செய்ய போறோம்னா செய்து முடிக்க சொல்லுவோம் மரவள்ளி இலை மரவள்ளி இலையை எடுத்துருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் பார்ப்போமே இதுல இருந்து தான் நாங்க முறிக்கிறோம் இந்த அடியில இருந்து இப்படி முதல் முறிச்சிட்டு கிளிக்கப்படாது இப்படியே மெல்லமா இழுக்க வேணும் இங்கே பாருங்க இப்படியே இழுத்துட்டு திருப்பி மேட்ட பக்கம் முறிச்சு இப்படி இழுத்துட்டு இப்படி முறிச்சு சர்மியும் செய்யுது நானும் செய்கிறேன் மாறி மாறி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இதை நான் உங்களுக்கு தரேன் இது நான் உங்களுக்கு தரேன் பாப்போம் என்ன மாதிரி முந்தி சின்ன பிள்ளைங்களுக்கு தான் விளையாட்டு பள்ளிக்கூடம் டியூஷன் போற நேரங்கள் இது வந்து ஆட்டுக்கு போடுறோம் இந்த குலை இப்போதே ஆட்டுக்கு போடுறோம் செத்து போக மாட்டேன் போடுறோம் நம்ம முந்தி வந்து ஆட்டுக்கு இதை கொண்டு வந்து தூக்கினா இந்த காம்பை விட மாடு புளிய சப்பி போட்டு அப்போ இதுதான் விளையாட்டு காம்பும் பிஞ்சண்டா கொஞ்சம் சப்பும் இது அறாம எடுக்க வேணுங்குது அரை குலை ஆட்டுக்கு போடுற விக்கி போடமான்னு சொல்லி போடுறதில்ல ஆனால் போட்டு பழக்கம் சின்னல்லையே போட்டு பழக்கவும் பழக்கினா அது சாப்பிடும் அறாதபடி இப்படி இழுத்து மெல்லமா அறாம இழுக்க வரும் சரி இது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா சர்மியும் செய்வீங்களே யாரும் செய்து விட நுனியில தூங்குது இது ஒரு பதக்கம் இது ஒரு பதக்கம் இப்படி ஆனால் கொஞ்சம் பதக்கம் நீண்டு போச்சு இந்த இதாக கொஞ்சம் சின்னதாக்குவோம் பதக்கம் கொஞ்சம் அப்படி உள்ள வேணும் கொஞ்சம் சின்ன பதக்கம் ஆச்சு இல்லையா அப்படி பொத்தி பிடிச்சிக்கணும் முந்தி தானே வேற சாமி மேலே அந்த பூடு இருக்குது கால் சங்கிலி மாதிரி அதை கட்டுறது மேலே அந்த பூவரசு மரத்தில் வெறும் ஒரு ப்ரௌன் கலர்ல நூல் மாதிரி நான் உங்களை கட்டி வரேன் வாடி பார்த்தா இருக்குதாப்பா அவன் சுடா போடாம அவன் சுரியக்க வயலுக்கு நாங்க வயல் நெல் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க வந்து இந்த பூட்டுல புடுங்கி நாங்கள் இதே சரி இதுக்கா சரி நாளை போய் ஈக்கிறது கொண்டு வந்து இதுக்குள்ள செருவி போட்டு இதான் சுரே இதுதான் சுரே இப்போ எனக்கு போட போறீங்களா உங்களுக்கு தான் இப்போ நான் போட போறேன் இப்படி போடுவோம் ஒரு பவுன்ல செய்து போட்டாலும் பரவாயில்ல மரவள்ளி தடியில பவுன்ல இது உங்களுக்கு அன்பு பெருசு தான் வடிவா தானே இருக்கு இந்த சட்டைக்கும் இந்த இதுக்கு நல்ல வடிவா இருக்கு நல்ல மெச்சா இருக்கு நீங்க சரிப்பா மென்னு எனக்கு சரி எங்காது சுட எனக்கு நீங்க சுடா நான் சுடாதான் இருக்கேன் இப்பதே பிள்ளையார் இப்படி எல்லாம் செய்து நெக்லஸ் போடுவோம் மற்ற இதுல காய்ச்சங்கிலி செய்து போடுவோம் கைக்கு இதை உச்சிப்பட்டம் வைக்கலாம் தானே நீங்க உச்சிப்பட்டத்தை வச்சிருவோம் உச்சிப்பட்டம் வச்சாச்சு சரி உச்சிப்பட்டம் வச்சுக்கிறேன் சரி நல்ல விளையாட்டு உச்சிப்பட்டை சரிங்க நான் இப்படியே வீட்டை போக பிள்ளையார் சொல்லுங்கள் அம்மாக்கள் வயலுக்கு வயல் பார்க்க போனோம் நெல் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இல்லை நாங்களும் அந்த பழைய ஞாபகங்கள் இதே நாங்கள் சின்ன பிள்ளையால சில்லி மாதிரி தெரியும் ஒரு கட்டை அது வந்து அந்த சூத்திரம்னு சொல்றேன் சூத்திர கிணறு அதுதானே கூட அந்த சுத்துறதான் அதான் அந்த உலாண்டியில கூட காது சுத்த தண்ணி இறைக்கணும் வெனம்பாத்தியும் போட்டுக்கிறாக்கு அந்த என்ன ஓலை போட்டிருக்கல மேலே அதையும் சொல்லுங்க அப்போ போட உதாமவே தண்ணி இந்த காணிக்க வெள்ளம் அதால அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போக மாட்டேங்கிறதுக்காக தான் இந்த ஓலை போட்டுக்கிறாங்க அதுக்கு மேலே முளைச்ச மனசுல மாதிரி இல்லை என்ன பனங்கிழங்கு தை மாசம் முளைக்கிறதானே இவ கொஞ்சம் பிண்டி போட்டது யாழ்ப்பாணத்துல பனங்கிழங்கு வந்துடுது இவ கொஞ்சம் பிண்டி போட்டபடியே வெனி எப்போ சொல்லுங்க வெனி மாசி அப்படித்தான் 5 கிழங்கு 100 ரூபாய்க்கு விற்கணும் யாழ்ப்பாணத்துல பனங்கிழங்கு அவிச்ச கிழங்கு ரவர் வேன் போட்டு எல்லாம் கட்டிட்டு 5 கிழங்கு 100 ரூபாய்க்கு நான் அன்றைக்கு வாங்கி வந்தது ஹோட்டல் போவேக்க வாங்க போவோம் அவிச்ச கிழங்கு அவிச்ச கிழங்கு இங்க பாருங்க வாழை இது கதை இதே
இத்தனை வாழை அங்கே குளியல் 4 குலை இருக்கு கிணறு தண்ணி முட்டி விடுது மூட்டி விட்டுருக்குனாரு சரி நாங்கள் இந்த வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சு கொள்வோம் என்ன சார்மி நன்றி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்